என்ன பார்க்க போறலாம்? இது சரியான கண்டென்ட் கிடைக்கல. வந்து தெனாலிராமன் ஜோக்கர், கோமாளி ராஜாவா? கோமாளி பேரரசு. அது வந்து பார்ட் 2 இல்லை, சில பேர் கேட்டீங்க. அது நல்லா ரீச் ஆச்சு. பார்ட் 2 ஏன் வரல? அது வந்து சில பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து மன உடச்சலாக தான் இருந்துச்சு. பண்ணாதான் இப்போ வந்து ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. அதனால சில பேர் வந்து ஆளுங்க கிடச்சிட்டாங்கன்னா போதும், அது வந்து எங்கள் குறிக்கோளாக வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் 3 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து கேமராமேனாக போயிடுவார். இவர் ஒரு டைம் கூட வந்திருக்க மாட்டார். இவர் கேமராமேனு. இவர் வந்து வந்திருப்பார், நான் வந்திருப்பேன், அப்புறம் இன்னொருத்த வந்திருப்பான். காய்ஸ் அது வந்து சரிங்க. அப்புறம் வந்து எத்தனை பேர் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் வர மாட்டேங்கிறாங்க. 2 பேருக்கு அடுத்த ஆளுகளை பிடிக்க முடியாது. நம்ம பசங்களாக வேற போயிட்டாங்க. அடுத்தவங்களை பிடிச்சா வேற சங்கடமாக போயிடும். அதனால் அவங்கள வச்சு அவங்க எப்போ வராங்களோ அந்த மாதிரி தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படியே நம்ம அக்கௌண்ட்டையும் நிறையா ஃபாலோவர் வந்தீங்க, இது சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா பரவாயில்ல. எங்களுக்கு கொஞ்சம் மன உடச்சலாக தான் இருக்குது. இவர் வந்து கேட்பாரு, இவர் ஏன் அவனுங்கள ஏன் வர மாட்டேங்கிறான்னு சொல்கிறேன். ஏன் வர மாட்டேங்கிறான்னு எனக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல. ஐயோ என்னதான் நடக்க போகுதோ பாக்க. நானே சொல்கிறேன். இந்த ராஜா இருக்கால அப்படி ரிசாந்த் அதான் ஒரு கட்டத்தில் மாற்றலாம். டிஸ்க்ளைமர் போட்டு ஆஃப் பண்ணி இவருக்கு பதில் இவர் போடலாம் அப்படின்னு நினச்சா போட முடியல எங்களால். எங்களுக்கே ஒரு டென்ஷன் டிப்ரெஷனா இருக்குது. அது மட்டும் இல்லாம செஸ் பால் வேற தூக்கிட்டு வந்துறான். பார்த்தா செஸ் போர்ட் தூக்கிட்டு வந்துடுறான். அவன் அகிலேஸ்வர தந்தான்ல, அவன் செஸ்ஸோட ஆடிட்டே இருக்கிறான். நாங்களே எப்படி கண்டென்ட் போட முடியும் நான் கேட்கறேன். இவங்க லட்சம் எனக்கு இந்த கதையை எடுக்கணும். எப்படியாவது இந்த கதையை எடுத்து தாங்க ஆகணும். எனக்கு இது வந்து ஒரு கண்டென்ட், ஒரு ஜாய் மாதிரி ஒன்னும் அது வந்து வர மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்கு தலையெழுத்து டிப்ரெஷனு. ஓகேங்களா? ஒன்னு சொல்லிடும் பாருங்க. அவன் ஜஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்துடுறா பாதி கண்டுட்டு ஒன்னும் அரை படம். அது நாங்கள் எடுத்துட்டோம்னா பரவாயில்ல. அது கூட செஸ் ஆட போய் காசு புஷப் பண்ணிட்டாங்க. செஸ் அடிக்க வாங்கடா அடிக்கலாம், இல்லை கோசாக சொன்னேன், இப்படி தான் சொன்னேன், வாங்கடா அடிக்கலாம், நம்ம டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கோபிச்சு போயிடுறானுங்க. நாங்களும் சரியாக டென்ஷன் ஆகிட்டோம். இவனுக்கு வச்சுட்டு எப்படா கண்டென்ட் எடுக்க முடியும்? எனக்கு வேற பயமாயிடுது. அப்போ இன்னொரு கண்டென்ட் எடுக்க போகிறோம், ரியல் லைஃப்னு. பேச்சுலர் லைஃப் தான் இப்படி பண்ணிட்டு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ட்ரெய்லர் வேற போடுறோம். ட்ரெய்லர் வேற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பப்ளிக் ஷூட்டில் தான் இருக்குது. அடுத்த சனி ஞாயிறில் வந்துன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது வந்துருச்சுன்னா நீங்கள் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கேன். நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். எப்பயுமே நான் இருப்பேன் உங்கள் மேஜிஸ் கிருஷ்ணா. டாட்டா, பாய் பாய்.